சார் இதனால பொதுமக்கள் நிறைய பேர் பயனடைவாங்க. வேற எதுவும் இதே மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இந்த மழை நீரால நிறைய பாதிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எந்த ஏரியாவில் மழை தண்ணி நிற்குதோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரோ அல்லது பலரோ சேர்ந்து அந்த தண்ணி போகிறதுக்கான வழி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வருஷம் அந்த கவுன்சிலருடைய சம்பளமும் எம்எல்ஏ சம்பளத்தையும் வாங்கி இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவேன். இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. அப்போ வீட்டுல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வேலைக்கு சிரமம் இருக்குது நீங்க சொல்றதை பார்த்தா. வேற ஏதாவது? அடுத்து ஒன்று இருக்குங்க. பொதுமக்களோ அல்லது படித்த பட்டதாரிகளோ அல்லது படித்தவர்களோ வச்சுங்களேன், யாரோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய என்ன பண்ணணும், எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும், எவ்வளோ நாள் அதை சரி பண்ண முடியும்னு பக்கா டீட்டெயில் கொடுத்தா அதுக்கு நிதி ஒதுக்கியிருப்போம் இல்லையா, அது இனிமேல் கவுன்சிலர் கிட்ட கொடுக்க மாட்டோம், எம்எல்ஏ கொடுக்க மாட்டோம், எம்பி கிட்ட கொடுக்க மாட்டோம். மக்கள் யார் கொடுத்துருக்காங்க அவங்களே கூப்பிட்டு வச்சு, எப்போ அமௌண்ட் இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணலாம் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு அவங்களுக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லி கையில் கொடுத்தா அந்தந்த தொகுதி, அந்தந்த வட்டம், அந்தந்த மாவட்டம் எல்லாமே சரியாயிடுங்க. இதுக்கு அவங்கள நான் ஊக்குவிப்பேங்க என் ஆட்சியில்.